ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு சித்ரா பௌர்ணமினால எங்கள் ஊரில் சாமி ஊர்வலம் வந்தது. எப்பயும் சாமிக்கு நகை நட்டு போட்டு அலங்காரம் பண்ணி தான் இட்டுன்னு வருவாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, காய்கறி பழங்கள்லாம் போட்டு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. சாமியை கும்பிட்டு காலைல எங்கள் அப்பா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சட்னி அம்மியில் அரைச்சிங்க வந்தார். பார்க்கறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, அம்மியில் அரைச்சா இந்த கலரில் தான் வரும். காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கே கிளம்புன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, நானே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு மீதி மிச்சம் இருந்தது. அதை சாப்பிட்டு நான் தான் குதறி வச்சேன். அதை திருப்பி நானே சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் தோணலை. அதனால் நானே சாப்பிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு. சின்னதாக ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு எனக்கு. அதனால் அவருக்கு சின்ன ஒரு நன்றி கடனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சி ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். எனக்கு வந்து அவருக்கெல்ல காசு வாங்கணும்னு தோணவே இல்லை. ஆனால் காசு கொடுத்தாரு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் சார் வந்து வேற ஒரு கேஸ் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுது. என் டிராயிங்லாம் நிறைய இன்டர்ன் டாக்டர்லாம் பார்த்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் டாக்டர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அதான் முக்கியம். அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கேளுங்க. சார், நான் வந்து சூப்பர், ரொம்ப சூப்பர். இதில் வந்து ஒரு டேலண்ட் வந்து வச்சுட்டு அதேதான் சார், சும்மா இந்த பேப்பர் ஃபோட்டோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காசு கொடுத்தாரு. வேணாம் சார், நீங்கள் எனக்கு வாங்கணும்னே தோணவே இல்லை. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாக்டர் யாருன்னா இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.